அத்தியாயம் 156. தன் அண்ணன் சொன்னதை கேட்ட சமரன் சிரிக்கத் தொடங்கினான். அதே புன்னகையுடன் அவன் ரவீந்திரனிடம், அண்ணா, இந்த முடிவை நான் எப்பவோ எடுத்துட்டேன் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தனது வெற்றிட கைநுட்பத்தை பயன்படுத்தினான். ஆனால் இந்த முறை ரவீந்திரனை அருகில் இழுக்காமல் பின்னால் தள்ளினான். அவனுடைய தாக்குதலால் ரவீந்திரன் அதிர்ச்சி அடைந்தான். அவனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. பிறகு தன்னைத்தானே தடுக்க முயற்சித்தான். ஆனால் சமரனின் தாக்குதலில் பலத்திற்கு எதிராக தன்னை எப்படி நிறுத்துவது என்று அவனுக்கு புரியவில்லை. சமரனின் சகோதரன் பின்னால் நகர்ந்து கொண்டே இருந்தான். மேலும் அவன் தன்னைத்தானே தடுக்க முயற்சித்ததால் அவனது கால்கள் தரையில் மிக ஆழமான கீறல்களை விட்டுச் செல்லத் தொடங்கின. மேலும் அந்த மைதானத்தில் ரவீந்திரனின் கால்கள் இழுத்துச் செல்லப்பட்டதால் நிறைய தூசிகள் பறக்க ஆரம்பித்தன. அதனால் யாருக்கும் எதுவும் தெளிவாக தெரிய மறுத்தது. சமரனிடம் இருந்து வெகு தொலைவிற்கு வந்த பிறகே தனது உடலை கட்டுப்படுத்த முடிவதை ரவீந்திரன் உணர்ந்தான். எனவே அவன் உடனடியாக நின்று தனது ஈட்டியை சமரனை நோக்கி வீச கையை உயர்த்தினான். ஆனால் அதன் பின்னரே தனது ஈட்டி மேலே எழவில்லை என்பதை அவன் கண்டான். ரவீந்திரனுக்கு ஏன் தனது ஈட்டியை உயர்த்த முடியவில்லை என்று புரியவில்லை. தூசிகள் மீண்டும் தரையில் படிந்தவுடன் தான் சமரன் தனக்கு மிக அருகில் நிற்பதையும் அவன் தன் ஈட்டியை பிடித்திருப்பதையும் கண்டான். ரவீந்திரன் இதை பார்த்து திகைத்து போனான். அப்போது சமரன் அழகாக புன்னகை செய்து, அண்ணா, என்ன இது? உங்களுக்கு முன்னால இருக்கிறவரை நீங்க உங்களை விட குறைவா எடை போடலாமா? நீங்க ரொம்ப பெரிய தவறு செஞ்சிட்டீங்க போல இருக்கே என்றான். இதை சொன்ன சமரன் உடனே ரவீந்திரனின் கையில் இருந்த ஈட்டியை இழுத்து அவனை நோக்கியே காட்டினான். இவையெல்லாம் மிக விரைவாக நடந்ததால் ரவீந்திரனால் சமரனின் தாக்குதலில் இருந்து தப்ப முடியவில்லை. இவ்வேளையில் மைதானத்தில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. களத்தில் இருந்தவர்கள் அனைவரும் சமரனையே பீதியுடன் பார்த்து கொண்டிருந்தனர். சமரனின் இந்த தாக்குதலால் அனைவரும் திகைத்து போயிருந்தனர். மேலும் சில நிமிடங்களில் போட்டியின் முடிவு எப்படி மாறியது என்று அவர்களால் நம்ப முடியவில்லை. அந்த குழுவின் எந்த வீரராலும் வெல்ல முடியாத தங்கள் தலைவரும் வீரேந்திரனின் இளைய சகோதரனுமான ரவீந்திரன் தனது தம்பியான சமரனிடம் எப்படி தோற்றான் என்பதை அந்த மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதில் ரவீந்திரனின் இளைய சகோதரன் அவனை விட சுமார் 7-8 வயது இளையவன் வேறு. திடுக்கிடலுடன் நின்று கொண்டிருந்த ரவீந்திரன் மெதுவாக சுயநினைவு அடைந்து எதிரில் சிரித்தபடி நின்ற சமரனை பார்த்தான். சமரன் போட்டியில் வெற்றி பெற்று விட்டான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதனால் அவன் தலையை அசைத்து சற்றே வருத்தத்துடன் சமரனிடம், சின்னு, நீ உண்மையிலேயே உன் சக்திகளை மறைச்சு வைக்கிறதுல வித்தகனா இருக்க. ரொம்ப திறமையா உன்னோட சக்திகளை மறைச்சு வச்சுட்ட. நீ இவ்வளவு வலிமையானவனா இருப்பன்னு நான் யோசிக்கவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா இந்த போட்டியில நீ காமிச்ச பலம் தனஞ்சய நிலையில நட்சத்திர தரவரிசை வலிமையோட கூட ஒப்பிடவே முடியாது என்றான். இதை கேட்டு அழகாக சிரித்த சமரன் ரவீந்திரனிடம், அண்ணா, அது அப்படி இல்லை, என் அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு, அவ்வளவுதான் என்று சொல்லி ரவீந்திரனின் ஈட்டியை தரையில் செலுத்தினான். அதன் பிறகு அவன் தனது கருப்பு நிற வாளை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அது அவனுக்கு சற்று தொலைவில் இருந்தது. அவன் தன் வாளை அடைந்து அதை தூக்க முனைந்தான். திடீரென்று ரவீந்திரன் அவனுக்கு மிக அருகில் வந்தான். அவன் சிரித்துக்கொண்டே சமரனை கருப்பு வாளை தூக்க விடாமல் தடுத்தான். உடனே தன் அண்ணன் ரவீந்திரன் ஏன் தன்னை தடுக்கிறான் என்று சமரன் புரிந்து கொண்டான். அவன் முகத்தில் இருந்த ஆச்சரியத்தை கண்ட ரவீந்திரன் பெரிய கரிய வாளை பார்த்து சமரனிடம், சின்னு, நான் இதை ஒரு தடவை பயன்படுத்தி பார்க்கிறேனே, ஏன்னா இந்த வாள்ல தான் ஏதோ விசித்திரமா தெரியுது என்றான். இதை கேட்ட சமரன் சிரிக்கத் தொடங்கினான். பின் உடனடியாக ஒரு அடி பின்வாங்கினான். அதனால் அவனுடைய அண்ணன் அந்த கருப்பு வாளை நன்றாக உற்று பார்த்தான். சில நொடி ஆராய்ந்த ரவீந்திரன் அதற்கு மேல் காத்திருக்க முடியாமல் வாளை இறுக பிடித்து கொண்டான். தரையில் இருந்து அதை எடுத்த உடனேயே அவன் முகத்தின் நிறம் மாறியது. வாளை எடுத்தவுடனே தன் உடம்பில் பாயும் மின்னல் போன்ற சக்தி திடீரென ஆமை போல மெதுவாக மாறுவதை ரவீந்திரன் உணர்ந்தான். இதை புரிந்து கொண்ட ரவீந்திரனின் குரல் ஆச்சரியத்துடன், இந்த வாள் உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமா இருக்கு என்றது. மேலும் அந்த வாள் விசித்திரமானதாக மட்டுமல்ல, அது மிகவும் கனமாகவும் இருப்பதையும் ரவீந்திரன் உணர்ந்தான். அதன் காரணமாக அவன் கையில் உள்ள நரம்புகள் வெளியே வரத் தொடங்கின. அதே நேரத்தில் அவனது முகமும் சிவக்கத் தொடங்கியது. ஒரு கணம் அந்த வாளை பிடித்திருந்த ரவீந்திரனின் கைகள் கொஞ்சம் நடுங்கத் தொடங்கின. அதன் பிறகு அவன் அந்த வாளை தன் இரு கைகளாலும் பிடித்து கொண்டு லேசாக நடந்து பார்த்தான். அந்த வாளின் கணத்தை உணர்ந்த ரவீந்திரன் சிரித்தபடி நின்ற சமரனை பார்த்து, ஏய் சின்னு, இந்த வாளை பயன்படுத்தி நீ எப்படி என் கூட அவ்வளவு நல்லா சண்டை போட்ட? இது ரொம்ப கனமா இருக்கு என்றான். சமரன் தனக்கு எதிரான போட்டியில் வென்றது மட்டுமல்லாமல் சிறிது நேரம் கூட வைத்திருக்க முடியாத ஒரு கனமான வாளை பிடித்துக்கொண்டு சண்டையிட்டதை உணர்ந்த ரவீந்திரன் மேலும் ஆச்சரியப்பட்டான். தன் அண்ணனின் முகத்தில் இருந்த ஆச்சரியத்தைக் கண்டு சிரித்த சமரன் தலையை ஆட்டினான். பிறகு ரவீந்திரனின் கைகளில் இருந்த வாளை எடுத்து முதுகில் தொங்கவிட்டான்.
ரவீந்திரன் அந்த வாளை சமரனிடம் கொடுத்தவுடன் அவனது சக்தி மீண்டும் அதிகரிப்பதை அவனால் நன்றாக உணர முடிந்தது. ஆனால் அதற்கான காரணத்தை தான் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது ரவீந்திரன் சமரனை பார்த்து வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்து, சின்னு, உன் வலிமை ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது. அதை அந்த யவனிக்கா தான் உணராம தப்பு பண்ணிட்டான். உன்னை பலவீனமானவன நினைச்ச அவளுக்கு உண்மையில பார்வையே இல்ல போல. சின்னு, இந்த விராட ராஜ்யத்திலேயே என் சகோதரனான உன்னை விட சிறந்தவன் யாருமே இல்லடா. இந்த வயசுல இவ்வளவு சாதிச்சிருக்க, இத உன்னை தவிர வேற யாராலும் செய்ய முடியாது என்று பெருமிதமாக பாராட்டினான். அதற்கு சமரன் சிரித்துக் கொண்டே, அப்படிலாம் இல்லனா, ஏன் அவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? நம்ம அரண்மனையே எடுத்துக்கோங்க. மேகராணி என்னை விட எவ்வளவு வலிமையானவள்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப நான் சக்தியை அதிகரிச்சிருந்தாலும் அவளை விட பலமானவனா இருக்க மாட்டேன், அவ்வளவுதான் என்று தன்னடக்கத்துடன் சொன்னான். மேகராணியின் பெயரை கேட்ட ரவீந்திரன் ஒரு கணம் நிதானித்து விட்டு சமரனிடம் சிரித்துக் கொண்டே, மேகராணியா? ஆமா, அந்த பொண்ணை சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ அவ ரொம்ப அழகா இருப்பா இல்லையா? அவ இன்னும் கொஞ்சம் சின்னவளா இருந்தப்போ நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பவே பாஞ்சால நகரத்து பசங்க எல்லாம் அவளை பின்தொடர்ந்து வந்து பைத்தியம் பிடிச்சது போல அலைவானுங்க. ஆனா அவ எப்பவும் உன் கூட தான் இருக்க விரும்புவா என்றான். தன் அண்ணன் மேகராணியின் அழகை பற்றி கூறியதை கேட்ட சமரனுக்கும் அவள் முகம் நினைவுக்கு வந்தது. அதன் காரணமாக அவன் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை தோன்றியது. சமரன் சிரித்துக் கொண்டே தன் முதுகில் தொங்கிய வாளை தொட்டு பார்த்துவிட்டு தன் சகோதரனிடம், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் நிச்சயமா அவளை உங்களை சந்திக்க அழைச்சிட்டு வரேன்னா. ஆனா இப்போ எனக்கு சில முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு நீங்களும் வீரேந்திரன் அண்ணாவும் எனக்கு தேவை என்றான். அதை கேட்ட ரவீந்திரன் உடனே தன் சகோதரனிடம் தீவிரமான குரலில், சரி சின்னு, ஆனா எந்த முக்கியமான வேலையை பத்தி நீ சொல்ற? பிரச்சனை எதுவும் இல்லை தானே? எதுனாலும் நீ எங்க கிட்ட சொல்லு. நாங்க 2 பேரும் அந்த வேலையை உனக்காக பாத்துக்கிறோம். எங்களால செய்ய முடியாத வேலையா இருந்தாலும் நாங்க உனக்காக நிச்சயமா உதவுவோம் என்றான். சமரன் தன் அண்ணனின் சம்மதத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தான். அந்த மகிழ்ச்சியில் வேகமாக தலையை ஆட்டினான். அதன் பிறகு அவர்கள் களச்சண்டையை முடித்துவிட்டு ஒரு பெரிய மண்டபத்திற்கு சென்றனர். அங்கே 3 சகோதரர்களும் சந்தித்து சமரனின் பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பித்தனர். அவர்கள் மூவரும் அந்த மண்டபத்தில் அருகருகே அமர்ந்திருந்தனர். அப்போது சுடர்மதி 3 கோப்பை தேநீர் வைக்கப்பட்டிருந்த ஒரு தட்டுடன் அந்த அரங்கின் உள்ளே வந்தாள். 3 சகோதரர்களின் கைகளிலும் தான் கொண்டு வந்த தேநீர் கோப்பைகளை மாறி மாறி கொடுத்தாள். பின்னர் அவள் அமைதியாக சென்று சமரனின் பின்னால் நின்றாள். அப்போது சமரனின் இளைய அண்ணன் ரவீந்திரன் ஒரு கோப்பை தேநீரை எடுத்து அதிலிருந்து ஒரு வாய் குடித்துவிட்டு சமரனிடம், சின்னு, உன்னோட முக்கியமான வேலை என்ன? தயவு செஞ்சு சொல்லு. வீரா அண்ணாவும் நானும் உனக்கு எப்படி உதவ முடியும்னு பார்க்கறோம் என்றான். அதை கேட்ட சமரன் சிரிக்கத் தொடங்கினான். பிறகு சிரித்தபடி தன் அண்ணனிடம் தாழ்ந்த குரலில், அண்ணா, உண்மையை சொல்லவா? நான் புலிப்பாலைவனத்துக்கு ஒரு விஷயத்தை தேடிதான் வந்திருக்கேன் என்றான். வீரேந்திரன் உடனே குழப்பத்துடன், ஒரு விஷயமா? அது என்ன மாதிரியான விஷயம் சமரா என்று கேட்டான். வீரேந்திரனின் கேள்விக்கு சமரன் முதலில் அவனை சுற்றி பார்த்தான். பின்னர் முன்னால் குனிந்து தன் சகோதரர்களிடம் கிசுகிசுப்பான குரலில், அந்த விஷயம் ரொம்ப விசேஷமானது. அதோட பேரு தெய்வீக ஒளி என்றான். சமரனின் வாயிலிருந்து தெய்வீக ஒளியின் பெயரை கேட்டதும் திடீரென்று மண்டபத்தில் இருந்த மக்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டனர். பிறகு வீரேந்திரனும் ரவீந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சமரனை பார்த்து, தெய்வீக ஒளியா? ஆனா சின்னு, நீ ஏன் அதை தேடுற? அது ஒரு மருத்துவருக்கு பயன் தரக்கூடியது தானே. அதை வச்சு நீ என்ன பண்ண போற என்று கேட்டனர். சமரன் அர்த்தமாக சிரித்தான். பின் மீண்டும் முன் வந்து தன் சகோதரர்களிடம் கிசுகிசுப்பான குரலில், ஏன்னா அண்ணா, தெய்வீக ஒளி எனக்கும் தான் தேவை. ஏன்னா நானும் ஒரு மருத்துவர் தான் என்றான். இதை கேட்ட ரவீந்திரனின் வாயிலிருந்து தேநீர் ஊற்று வெளிப்பட்டது. அதற்காக முதலில் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டான். பின் அவன் நிலை தடுமாறி சமரனிடம், என்ன, நீயும் ஒரு மருத்துவரா என்றான். தனது சகோதரர்களின் ஆச்சரியத்தை கண்ட சமரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். பின் அவன் ரவீந்திரனிடம், ஆமா, நானும் மருத்துவர் தான். மருத்துவராகிற திறமை எனக்கு கிடைச்சது என் அதிர்ஷ்டம். நான் பாஞ்சால நகரத்தில் இருந்தப்போ ஒரு ஆசிரியரை பார்த்தேன். அவர் தான் எனக்கு மருத்துவரோட வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. சமரன் சொன்னதை கேட்ட அவனது சகோதரர்கள் ஆச்சரியம் அடைந்தனர். அதனால் அவனை மிகுதியான மகிழ்ச்சியுடன் பார்க்க ஆரம்பித்தனர். அந்த மகிழ்ச்சியில் சமரனை பார்த்து, சமரா, என்ன சமரா, நீ இங்க வந்ததிலிருந்து எங்களுக்கு ஆச்சரியம் தர்ற விஷயமா மட்டுமே சொல்லிட்டு இருக்க. பாஞ்சால நகரத்துல, அதுவும் நம்ம தாரகி அரண்மனையிலேயே ஒரு மருத்துவர் இருப்பார்னு நாங்க நினைக்கவே இல்லை. நீ இந்த செய்தி மூலமா எங்களோட இந்த நாளையே புதுசா மாத்திட்ட என்று குதூகலமான குரலில் சொன்னார்கள். ஆனால் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்த வீரேந்திரனின் முகத்தில் இருந்த சிரிப்பு லேசாக மறையத் தொடங்கியது. அவன் சற்றே அசௌகரியத்துடன் சமரனிடம், சின்னு, தெய்வீக ஒளி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆனா அதே அளவு அது ரொம்ப ஆபத்துமானது. இந்த ஊர்ல நாங்க ரொம்ப நாளா வாழ்ந்து வந்தாலும் இப்ப வர யாரோட வாயில இருந்தும்
தெய்வீக ஒளியோட பெயரை நாங்க கேட்டது கூட இல்ல என்றான். இதை கேட்ட சமரன் புன்னகைக்கத் தொடங்கினான். பின்னர் சிரித்துக்கொண்டே தன் சேமிப்பு வளையத்திலிருந்து ஒரு வரைபடத்தை எடுத்து தனக்கு முன்னால் இருந்த மேஜையில் வைத்தான். பின் அந்த வரைபடத்தை திறந்து அதில் வரையப்பட்ட நெருப்பின் அடையாளத்தை சுட்டிக்காட்டி, பெரியண்ணா, இந்த வரைபடம் எனக்கு கிடைச்சது என் அதிர்ஷ்டம். இங்க பாருங்க, நெருப்போட அடையாளங்கள் இருக்கு. இந்த இடத்திலெல்லாம் தெய்வீக ஒளி கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனா என்ன விஷயம்னா, பாவூர் நகரத்தை சுத்தி இருக்கிற பகுதி எனக்கு பரிச்சயம் இல்லாதது. அதனாலதான் இந்த இடத்தை என்னால கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் என் அன்பான என்னோட பெரிய சகோதரர்களான உங்ககிட்ட உதவி கேட்கிறேன். நீங்க 2 பேரும் இங்க ரொம்ப நாளா இருக்கிறதால பாவூர் நகரத்தை சுத்தி இந்த நெருப்பு அடையாளம் இருக்கக்கூடிய இடம் இல்ல விசித்திரமான யாருக்கும் தெரியாத இடம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். சமரன் சொல்வதை கேட்ட வீரேந்திரன் அந்த வரைபடத்தை நன்றாக பார்த்தான். பின் ஆச்சரியத்துடன், இந்த வரைபடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா புலிப்பாலைவனத்தோட வரைபடத்தை நான் பார்க்கறது இதுதான் முதல் முறை என்றான். மறுபுறம் ரவீந்திரனும் அந்த வரைபடத்தை பார்த்தான். அதில் இருந்த நெருப்பின் அடையாளத்தை கவனித்தவன், வீரானவோட வார்த்தைகள் ரொம்ப சரி. இந்த வரைபடத்தை வரைஞ்சவருக்கு புலிப்பாலைவனத்தோட ஒவ்வொரு மூளை முடுக்கும் தெரியும் போல. சொல்ல போனா இந்த தீ குறியீடு பாவூர் நகரத்தோட கிழக்கு பகுதின்னு நினைக்கிறேன் என்றான். வீரேந்திரனும் ரவீந்திரனின் கருத்தை ஆமோதித்து, ஆமா, ரவி சொல்றது ரொம்ப சரி. ஆனா இது கிழக்கு இல்ல, இது தென்கிழக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வர பாலைவன நகரத்துல பாவூர் ஒரு தனித்துவமான விசித்திரமான பகுதியா தான் இருக்கு என்றான். ரவீந்திரனும் தலையை அசைத்து வீரேந்திரனின் கருத்தை ஒப்புக்கொண்டான். ஆனா அந்த பகுதியில அப்படி எதுவும் இல்ல. உண்மையில ஒரு முறை நான் என்னோட போர் வீரர்களோட அந்த பகுதிக்கு கொஞ்ச நாள் போயிருந்தேன். ஆனா நான் எங்கேயும் அந்த மாதிரி இடத்தை பார்க்கவே இல்லை என்றான். அண்ணன்கள் இருவரின் அருகிலும் அமர்ந்திருந்த சமரன் இருவரையும் தலையை ஆட்டியபடி பார்த்து கொண்டிருந்தான். இப்போது அவன் முகத்தில் லேசான ஏமாற்றம் தெரிந்தது. தனது 2 சகோதரர்களின் பேச்சை கேட்ட சமரன் தெய்வீக ஒளியின் தடயமே அங்கு இல்லை என உணர ஆரம்பித்தான். இதன் காரணமாக அவன் சோகமாக தலைகுனிந்தான். ஆனால் சமரன் தலைகுனிந்தவுடன் அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த சுடர்மதி முன்னோக்கி வந்து சமரனிடம், ஆனா சின்ன தலைவரே, பாவூர் நகரத்தோட கிழக்கு பகுதியில நீங்க சொல்ற அந்த விசித்திரத்தை நானே உணர்ந்தேன் என்றாள். சுடர்மதியின் பேச்சை கேட்ட சமரன் உடனே தன் தலையை அவள் பக்கம் திருப்பினான். யோசனையுடன் அவளை பார்த்தவன் அவளிடம், சுடர்மதி, நீ என்ன சொல்ல விரும்புற? எதுவா இருந்தாலும் அதை வெளிப்படையா பேசு என்றான். சமரனின் பார்வை தனக்கு அருகில் அமர்ந்திருந்த தன் அண்ணன்கள் இருவரிடமும் சென்றது. அவர்களும் இந்த நேரத்தில் மிகவும் ஆச்சரியமாக சுடர்மதியை பார்த்து கொண்டிருந்தனர். இருவருக்குமே இதை பற்றி எதுவும் தெரியாது என்பது அவர்களின் முகத்தில் தெரிந்தது. இப்போது 3 சகோதரர்களின் கண்களும் சுடர்மதியின் அப்பாவி முகத்தில் விழுந்ததும் அந்த சிறிய பெண் பயப்பட ஆரம்பித்தாள். பின் அவள் சமரனிடம் பயம் கலந்த தயக்கமான குரலில், அதாவது ஒருவேளை நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி பாவூர் நகரத்தோட கிழக்கு பகுதியில நான் ஒரு விசித்திரமான சக்தியை உணர்ந்தேன் என்றாள். இதை கேட்ட வீரேந்திரன் உடனடியாக சுடர்மதியை சந்தேகமாக பார்த்து அவளிடம், உனக்கு எப்படி இது தெரியும்? உன்னை சுத்தி இருக்கிற சக்திகளை உணரக்கூடிய அளவுக்கு உன் சக்திகள் ஒன்றும் மதிப்புக்குரியவை இல்லையே என்றான். இதை கேட்ட சுடர்மதி மேலும் பதட்டமடைந்தாள். பிறகு கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சமரனிடம் கிசுகிசுப்பான குரலில், எனக்கு அது எப்படி நடந்ததுன்னு எனக்கும் தெரியல. ஆனா பாவூர் நகரத்தோட அந்த பகுதியில திடீர்னு என் உடம்புல ஏதோ உணர ஆரம்பிச்சேன். என்னை சுத்தி ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது மாதிரி இருந்துச்சு. அது என்னோட ஏதோ ஒரு வகையில இணைக்கப்பட்டது மாதிரி இருந்தது. அதுவும் நானும் ஒரே ரத்தம் மாதிரி. அந்த சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்ததா எனக்கு தோணுச்சு. பாலைவன போர் வீரர் குழுவோட தலைவர் கூட அது முன்னாடி ரொம்ப பலவீனமா தான் இருப்பாரு என்றாள். சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் FM டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். போர்க்கண்ட சிங்கம்.